அஜித்குமாரை ஸ்டேஷனிலே கூட கொண்டு போய் அடிக்கவில்லை. அங்கே இருக்கக்கூடிய ஒரு விடுதிக்கு பின்னாலே இருக்கக்கூடிய வெளியில் சித்திரவதை செய்து உயிர் போகிற அளவுக்கு மிருகங்களாக மாறி, அந்த காக்கி சட்டை அணிந்தவர்கள் மனிதர்களே அல்ல, மிருகங்களாக மாறி சித்திரவதை செய்து அந்த இளைஞன், திருமணமாகாத 29 வயது நிரம்பிய அஜித்குமாரை அடித்தே கொண்டு விட்டார். சாத்தான்குளத்திலும் தகப்பனையும் மகனையும் எப்படி சித்திரவதை செய்து காவலர்கள் கொண்டார்களோ, அது அங்கே அவர்களை கோயில்பட்டி சப்ஜெயில போய் ரிமாண்ட் பண்ணி அதுக்கு பிறகு திரும்ப கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போற போது இறந்து போனதாக சொன்னாங்க. இங்க ஸ்பாட்லேயே அவர் இறந்து போற அளவுக்கு அவரை அடித்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல நடவடிக்கையாக, துரித நடவடிக்கையாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக அந்த காவலர்களை பணியிட நீக்கம் செய்தது மட்டுமல்ல, தமிழ்நாட்டு காவல்துறை விசாரிப்பதை விட இது சிபிஐ விசாரிக்கட்டும், மக்களுக்கு நம்பிக்கை வரும் என்ற விதத்தில் சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைத்து விட்டார். ஆனால் சட்டத்தை மீறி, மனிதாபிமானத்தை மீறி, மிருகத்தனமாக தாக்கி ஒரு வாலிபனுடைய உயிரையே போக்கிய அந்த காவலர்களுக்கு உரிய தண்டனை சிபிஐ முறையாக விசாரித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து நீதிமன்றத்திலே கூண்டிலே நிறுத்தப்பட்டு அதற்கு உரிய தண்டனை, உயர்ந்தபட்ச தண்டனை நீதிபதி கொடுப்பார் என்று நான் நம்புகிறேன்.